H1B விசா கட்டண உயர்வு குறித்து அமெரிக்க அரசு விளக்கம் கொடுத்துள்ளதுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ரொம்ப குழம்பி போயிருக்கிறாங்க. இது புதுசாக அமெரிக்காவுக்கு வர்றவங்களுக்கா, இல்லை ஏற்கனவே நம்ம அமெரிக்காவில் இருந்து ஒரு இந்தியாவுக்கு இப்போ ஒரு ஒரு விடுமுறையிலையோ ஒரு இதுலேயோ ஒரு காரணங்களுக்காக விடுப்பில் வந்திருந்தவங்க கூட அவங்களுக்கும் இது பொருந்துமோ அப்படின்ற ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. இப்போ இதில் 1,00,000 உயர்த்தப்பட்ட H1B விசா கட்டணம் வருடாந்திர கட்டணம் அல்லன்னு சொல்லிட்டாங்க. ஒரு முறை விண்ணப்ப கட்டணம் மட்டுமே என அமெரிக்க அரசு விளக்கம் சொல்லும். இது ஒரே ஒரு முறை தான். H1B விசான்னு வந்த பொருள், அதாவது $1,00,000, அதாவது நம்ம இதில் 88,000 ரூபா கிட்ட வருது. இந்திய 88 லட்சம் வருது. ஆக இதை மட்டும் ஒரு தடவை வருவதுக்கு மட்டும்தான் இது. அடுத்தது, ஏற்கனவே H1B விசாக்களை வைத்திருப்பவர்கள் மற்றும் தற்போது அமெரிக்காவுக்கு வெளியே இருப்பவர்கள் மீண்டும் வருவதற்கு கட்டணம் வசூலிக்கப்படாதுன்னு கிளியராக சொல்லிட்டாங்க. மீண்டும் அவங்க திரும்ப வெளியில் எங்கே இருந்தாலுமே அவங்க வர்றதுக்காக கண்டிப்பாக கட்டணம் கிடையாதுங்க. ஆனால் இது புதுசாக விசா எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, புது விசாக்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் எனவும் அறிவிப்பு. இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, புதுசாக யாரும் அமெரிக்காவுக்காரங்களை தவிர வேறு யாரும் புதுசாக அதிகமான ஒரு வேலையிலையோ என்ரோல்மெண்ட்லேயோ அதெல்லாம் இல்லாத அளவுக்கு அமெரிக்கர்களுக்கு மட்டுமே முதலிடம் கொடுக்குற மாதிரி இது வடிவமைப்பு பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கலாங்க. இது சம்மந்தமாக அடுத்தது. நன்றி, வணக்கம்.